அரசனையே வீழ்த்தியவன் என்றார்களே, இவையெல்லாம் செய்தது இவன் பலம் அல்ல, தாய் நிகும்பலாவின் சக்திதான். அனைத்து சக்தியுமே கையேந்தி பெற்றதுதான். தந்தையை போலத்தானே மகனும் இருப்பான். ராவணன் அவனுமே அனைவரிடமும் வரத்தை பெற்றுதானே இலங்கையை கைப்பற்றினான். நீ ஒரு வீரன் தானா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. மற்றவர்கள் வரத்தில் வாழக்கூடியவன் தானே. துணிவு இருந்தால் வேலைகள் வந்து லட்சுமணனிடம் சண்டையிட சொல்லு. நிகும்பலா தாய் வரம் அளித்தால் தான் இவனால் சண்டையிட முடியும். ராவணன் பெயர் வைக்கையில் தவறுதலாக மேகநாதன் என வைத்தான். அந்த லட்சுமணனையும் வானரங்களையும் அழித்து விடுகிறேன். இந்த மரத்திற்கு அடியில் அவன் வரவே கூடாது. பிரம்மதேவனிடம் நீ பெற்று வந்த வரத்தினை அனைவரும் அறிவார்கள். இந்திரனை உன்னிடம் இருந்து விடுவிப்பதற்கு பிரம்மதேவன் உனக்கு இந்த மரத்தின் அடியில் இருக்கும் வரையில் நீ அமரனாவா என்று வரமளித்தார். இந்த வரம் அவருக்கும் தெரியாது என்று நினைத்து விடார். தெரிந்ததே உன் போன்ற பச்சோந்திகளால் தானே. பிறந்த அண்ணனையும் உயிர் கொடுத்த நாட்டையும் காட்டிக் கொடுத்த நம்பிக்கை துரோகிகளை கூட மன்னித்து விட உறவென்று கூறிக்கொண்டு உடனிருந்து உயிரை எடுக்கும் உங்களை போன்ற துரோகிகளை தான் என் கையால் முதலில் கொல்ல வேண்டும். கேள் மேகநாதா, மசுர குலத்தின் புகழே இது போன்ற கோபத்தால் தான் அழிந்து கொண்டிருக்கிறது. உனக்குள் தலை தூக்கி நிற்கிறது. என்ன கூறினாய்?